ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட 1 month ஆனியன் ஹேர் க்ரோத் சேலஞ்சோட டே 3ல் தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம 2 ஹேர் பேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஆனியன் வச்சு ஹேர் பேக் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் வந்து என்னால் பேக் வந்து யூஸ் பண்ண முடியல, டைம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்கிறீங்க. ஸோ ஈஸியாக குயிக்காக ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேலஞ்சோட மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம வந்து வெங்காயம் எடுத்துருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம் தான் நான் இந்த சேலஞ்ச் ஃபுல்லாமே இந்த 1 month ஃபுல்லாமே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம சின்ன வெங்காயமோ இல்லை நார்மல் எந்த வெங்காயம் யூஸ் பண்ணாலுமே ஹேருக்கு ரொம்பவே பெனிஃபிட்ஸ் தான். நியூ ஹேர் வளரும், ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ண, இந்த மாதிரி நிறைய இருந்தாலுமே வெங்காயத்தில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால நம்ம வந்து இதை கரெக்டான லெவலில் எடுத்துக்கணும். ரொம்ப வந்து அதிகமாக எடுத்தாலும் ஹேர் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஓரளவு மட்டுமே வெங்காயம் எடுத்துக்கோங்க. உங்கள் ஹேர் வந்து எவ்வளோ லென்த்தாக இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சமான அளவுக்கே வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வெங்காயத்தை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எப்பயும் போல் நான் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து ஃபில்டர் பண்ணாமல் கூட அப்படியே வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் அப்படி அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த தோல் எல்லாமே நம்ம ஹேரில் அப்படியே இருக்கும். எவ்வளோ தான் நம்ம வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் அது உதிர்ந்தாலுமே ஒன்று வந்து சின்னதாக அப்படியே வந்து ஹேரில் இருக்கும். ஸோ அது இருக்கிறது மூலயமா பார்த்திங்கன்னா dandruff வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து இப்படி வந்து வடிகட்டி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மாதிரி ஹேருக்கும் ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஆனியன் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் அப்ளை பண்ணுறது மூலிமா ஹேர் ட்ரை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணுறேன், விளக்கெண்ணெய். இதை அப்ளை பண்ணுறது மூலிமா பார்த்திங்கன்னா ஹேரும் நல்ல க்ரோத் ஆகும். ஹேரை நல்லா வந்து மாய்ஸ்சரிங்காக வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த விளக்கெண்ணெய் கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் கோகோனட் ஆயில் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம இந்த ஆனியன் அப்ளை பண்ணும்போது ஆயில் வந்து சேர்த்துக்கிறது தான் நல்லது. அப்போ தான் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1 இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து விளக்கெண்ணெய் இருந்தால் நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு ஆர் ஷியக்கா வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து எப்பயுமே ஷியக்கா தான் யூஸ் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி என் பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து எப்பயுமே ஷியக்கா தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால நான் எவ்வளோ வந்து யூஸ் பண்ணேன்னு, என் ஹேருக்கு வந்து நான் எவ்வளோ யூஸ் பண்ணுவேன்னா அதை வந்து ஃபுல்லாக வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நம்ம வந்து மற்ற பேக்குன்றப்போ நம்மளுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம ஷாம்பூவோட நம்ம இந்த ஆனியன் ஜூஸை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஆயில் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து டைம் எடுக்காது. ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes to 30 minutes வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு 10 minutes ஆச்சும் வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியானது, அப்ளை பண்ணுறதும் சரி. ஸோ எப்பயும் போல் இதை வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 30 minutes வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இதை ஸ்கேல்ப் மட்டும் இல்லை, ஃபுல் ஹேர் லென்த்லேயுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த ஆனியன் ஹேர் க்ரோத் சேலஞ்சோட ரிசல்ட்ஸ் எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். என் ஹேர் க்ரோத் லென்த் வந்து ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் வீடியோவில் இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது அளந்து காமிச்சிட்டேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா நான் கார்ட்லைன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்றதை நீங்கள் அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோ 2க்கு வந்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.